தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நாடு தொண்டை நாடு. தலைநகரம் மேற்பாடி. ஊர் சிற்றூர். தந்தையின் பேர் நம்பி. தாயின் பெயர் நங்கை மோகினி. உனது பெயர் வள்ளி. கையிலே கவன். பேசுவது தமிழ். வணங்குவது முருகபெருமான். விரட்டுவது பறவைகள். எதற்காக விரட்டுறீங்க? திணையை கொய்தரக்கூடாது. திணை விதைத்திருக்கோம். கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு? செந்தினை. கருந்தினை எங்களுக்கும், செந்தினை செந்தில் வடிவலனும். ஏன் செந்தினை முருகனுக்கு கொடுக்குறீங்க? குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம், அதனால படைக்கிறோம். ஏன் முருகன் சூடா இருக்காரா? அப்படி கிடையாது. இல்ல இறைவனுக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை படைக்கணும் அப்படின்றது இயல்பு. அப்படி இல்ல, தெய்வத்திற்கு எந்த நேரத்துல எதை படைக்கணும் இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த தெய்வத்திற்கு என்ன விதமான அபிஷேக ஆராதனைகள் நடக்குதுங்கிறது உண்டுல. இப்ப நமக்கெல்லாம் தெரிந்த ஆலயம், ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அம்மனுடைய ஆலயம். ஆனா அங்கே அம்மானாலே பொதுவா பாலாபிஷேகம், பால் குடம் எடுத்துட்டு போவோம். கோயிலில் திருவிழா வச்சு காப்பு கட்டி திருவிழா நாளில் பால் குடம் எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு அதை அபிஷேகம் செய்வதை வழக்கமாக வச்சிருப்போம் இல்லையா? நம்ம எல்லாருமே திருவிழா எங்கே நடந்தாலும் அம்பாளுக்கு பாலால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்? பொதுவாகவே அம்மன் கோயிலில் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நல்ல வெயில் உக்கிரமாக இருக்கிற நாட்களில் தான் நடக்கும். பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த மாதிரியான நாட்களில் தான் திருவிழாக்கள் நடக்கும். ஏன்னா வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அம்மாவை மனம் குளிர செய்தோம் என்றால் அவள் நமக்கு வேண்டியதை அழிப்பாள். மாறி பொழிவாள் மனம் முருகி மாறி அப்படின்னு, அப்படியானதை தான் திருவிழாவை நம்ம காலம் தொற்று நடத்திக்கிட்டு இருக்கோம், தொன்று தொட்டு. இப்போ ஆனால் ஒரு உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மனுடைய ஆலயத்தில் பாலால் அபிஷேகம் கிடையாது, பன்னீராலையும் அபிஷேகம் இல்லை, இளநீராலையும் அபிஷேகம், எந்த விதமான திரவத்தாலும் அபிஷேகம் செய்வது அல்ல. அப்படி ஒரு ஆலயம் இருக்குல்ல, நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் முத்துமாரியம்மனுடைய ஆலயத்தில் பாலாபிஷேகம் பண்ண மாட்டாங்க. திரவத்தால, எந்த விதமான திரவத்தாலையும் அபிஷேகம் செய்வது இல்லை. ஏன்? அப்படி அது மரத்துகள், வேப்ப மரத்துகள் ஆனது, வேப்ப மரத்தில் செஞ்ச சிலை அது. அப்போ திரவத்தை மேலே விட்டுருன்ற பொழுது அது ஈரமாயிரும் அப்படிங்கிறதுக்காக திரவ அபிஷேகம் சமயபுரத்தில் முத்துமாரிக்கு இல்லை. இப்போ இன்னொரு இடத்துல தேங்காய் உடைப்போம். கோயில்னா தேங்காய் உடைக்கிறது வழக்கம். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருடைய ஆலயத்துக்கு முன்னாடி தேங்காய் உடைக்க மாட்டாங்க. ஏன்? இறைவன் அங்கே சயன குலத்தில் இருக்கிறார், ஸ்ரீரங்கநாதர் சயன குலத்தில் இருக்கிறாருங்கிறதுக்காக அங்கே தேங்காய் உடைக்கிறது இல்லை. இப்போமா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்ன? ஒரு திருமாலுடைய ஆலயத்துக்கு போனோம்னா, அதாவது மகாவிஷ்ணுடைய ஆலயத்துக்கு போனோம், ஒரு ராமர் கோயிலுக்கோ, ஒரு ஆஞ்சநேயர், அதாவது வைணவ தலத்திற்கு எங்கே போனாலும் அங்கே துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க, துளசியால மாலை போடுவோம். இதே ஒரு சைவ கடவுள் கோயிலுக்கு போனோம்னா அங்கே வில் வந்தான். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இங்கே இதை கொடுக்குறாங்க இங்கே இதை கொடுக்குறாங்கன்றது வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு சிவாலயத்தில் சிவனுக்கு வில்வ இலையால் அபிஷேகம் நடக்கிறதுக்கு வில்வ இலையால் அபிஷேகம் பண்ணுவாங்க இறைவனுக்கு. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அது குளிர்ச்சி தரக்கூடியது. வில்வம் என்பது குளிர்ச்சி. இறைவன் சுடுகாட்டிலே வாசம் செய்யக்கூடியவன் சிவபெருமான், வெயிலில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதற்காக அவரை குளிர்விக்க செய்ய வேண்டும் என்பதற்காக வில்வ இலை. இதே ஒரு மகாவிஷ்ணுடைய ஆலயத்துக்கு போனோம்னா, மகாவிஷ்ணு திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறார், எப்பொழுதுமே குளிர்ச்சியான இடத்திலே இருக்கிறாரு. குளிர்ச்சியான இடத்துல இருக்கக்கூடியவருக்கு துளசிங்கிற சூடை கொடுக்குறோம். அப்ப தெய்வத்திற்கு ஏற்றார் போல மாறிவிடுதுல. ஒரு தெய்வத்துக்கு என்ன மாலை போடுறோம்? இப்போ விநாயகர் பெருமான் இருக்காரு, விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுறோம், குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம், அதனால போடுறோம். அனலாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை தூக்கி விழுங்கின உடனேயே அந்த அனலாகப்பட்டது தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில அருகம்புல்ல மாலையாக கட்டி போட்டாங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எது செய்தாலும் அவருடைய அந்த வெப்பம் தனிகிற மாதிரி இல்லை. உடனே அருகம்புல்லை மாலையாக்கி போட்டாங்க. இந்த அருகம்புல்லை மாலையாக்கி போட்டு அருகம்புல் எவ்வளவு குளிர்ச்சி தன்மை உடையது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறாங்க அடுத்த சந்ததிகளுக்கு. அப்ப அருகம்புல்லுங்கிறது ரொம்ப குளிர்ச்சியானது, எவ்வளவு பெரிய சூழா இருந்தாலும் சரி. பெண்களுக்கு உடல் ரீதியாக வரக்கூடிய வெப்பத்தினால் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் எது சரி செய்யும்னா அருகம்புல்லால் சரி செய்ய முடியும். கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டி கொடுத்து பார்த்தாலும் மருத்துவமனைகளில் அருகம்புல் செய்கின்ற சாதனையை வேற எதாலையும் செய்ய முடியாது. அப்ப எப்பேற்பட்ட வெப்பமாயினும் அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை அருகம்புல்லுக்கு உண்டு என்பதை விநாயகப் பெருமான் மூலமாக வச்சாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையான ஒரு பழமொழி ஒன்று உண்டு, தெரியும்ல? அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையான்னு சொல்றது ஏன்? கல்யாணமாகி திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத பெண்கள்
அதிகாலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் குளிச்சுட்டு ஈரத்தோட வந்து இந்த அரச மரத்தை சுற்றி 48 நாளைக்கு வந்தால் இந்த அரச மரத்தினுடைய அந்த காற்று பெண்களுடைய கருப்பையை சுத்தம் செய்யக்கூடியது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், ஏதாவது பிரச்சனை இருந்தால். அப்படிங்கிறதுக்காக தான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டனா நீ அரச மரத்தை சுத்தினா மட்டும் பத்தாது, அந்த நேரத்தில் புருஷனோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பழமொழி. அப்போ அரச மரத்தை வெறுமனை போய் சுத்தினா யாராவது சுற்றுவாங்களா? சுத்த மாட்டாங்க. ஆனால் இங்கேயே ஒரு விநாயக பெருமாள் இருக்காருன்னு வைங்க, 48 நாளைக்கு நீ அரச மரத்தை சுற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடம் வருதுன்னா தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் என்ன காரணம்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருந்தது. இதெல்லாம் நம்முடைய தமிழ் முன்னோர்கள் எந்தெந்த காலகட்டத்தில் எதை எதை செய்யணும், எதை எதை செய்தால் நமக்கு நன்மை தரும் அப்படிங்கிறத காலம் அறிந்து எல்லாவற்றையும் செயல்படுத்தினார். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய பக்தி வழிபாடு இல்லையா? கண்டிப்பாக சாமி. ஏன்னா பக்தியிலே சிறந்த பக்தி எது அப்படின்னா, பக்தி அப்படின்னாலே சிறந்தது தான் இல்லையா? இறைவனுக்கு இதைத்தான் படைக்கணும், இதைத்தான் படைக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. எதை வேணாலும் படைக்கலாம். மனதோடு படைத்தோம் அப்படின்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இறைவனாகப்பட்டவரை ஏற்றுக்கொள்வாராம். அழகான ஒரு விஷயத்தை சொன்னீங்க. சிவ இடங்களுக்கு போனோம்னா வில்வ இலையாகப்பட்டதை கொடுப்பாங்க. ஆக திருநீரிலேயே வில்வமாகப்பட்டது என்ன? திருநீரிலேயே வில்வமாகப்பட்டது கலந்து தான் வருது. அப்பேற்பட்ட ஒரு தன்மை இருக்குது. இருந்தாலும் என்ன காரணம்? இப்போ சிவன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா, இப்போ மூர்த்தி நாயனாரே எடுத்துக்கோங்களேன். இப்போ சிவனாகப்பட்டவர் மிகுந்த ஒரு வெப்பத்தில் இருக்கிறாரு. இப்போ இந்த வெப்பத்தில் இருக்கக்கூடியவருக்கு இந்த சந்தனமாகப்பட்டதை அரைச்சி கொடுக்குறாங்க. இன்றைக்கும் சந்தனமாகப்பட்டதை அரைச்சி கொடுக்குறாங்க. இங்கே மதுரை மதியிலே மூர்த்தி நாயனாரால் உருவான ஒரு கோவில் இல்லையா? மூர்த்தி நாயனார் என்ன செய்வார்? தினமும் சந்தனத்தை அரைச்சு இறைவனை வழிபடுறது அவருடைய வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க? இப்போ உள்ள காலத்தில் மாதிரியா சந்தனத்தை வாங்கணும், கரைச்சோம், ஊற்றணும் அப்படின்னு கிடையாது. அந்த காலத்துலலாம் கட்டையை எடுத்து, சந்தன கட்டையை எடுத்து அதை அரைத்து அதை இறைவனுக்கு வழிபடுவாங்க. இப்படி வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. இவனை எப்படியாவது சோதிக்கணும் அப்படின்ற எண்ணத்திற்காக என்ன செய்தாங்க? சந்தன கட்டையே வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க. சந்தன கட்டையே வராத அளவுக்கு பண்ணின உடனே இவருக்கு ஒரு எண்ணம், நான் எப்படியும் பக்தி கும்பிட்டே ஆகணும், நான் எப்படியும் சிவனை வழிபட்டே ஆகணும். இப்படித்தான் வழிபடணும் கிடையாது, எப்படி வேணாலும் வழிபடலாம். ஆக நான் எப்படியாவது இறைவனை வழிபட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன செய்தாரா? அன்றைக்கு தன்னுடைய கையாகப்பட்டதே கட்டையாக மாற கடவுது அப்படின்னு சொல்லி அந்த சந்தனம் அரைக்கக்கூடிய கல்லில் தன்னுடைய கையை வச்சு தேய்க்கிறாரு. அப்படி தேய்க்கும் போது என்ன ஆகுது? அந்த கையாகப்பட்டது ரத்தமும் சதையுமாக அன்றைக்கு சந்தனமாக மாறியதான். ஏன் அன்றைக்கு சந்தனத்தை தான் படைக்கணும்னு இருக்கா? கிடையாது. அன்றைக்கு அவருடைய எண்ணமாகப்பட்டது அப்படி இருந்தது. ஆக எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் கொண்டது மாளிகை, குணம் கொண்டது குப்பை மேல். அன்றைக்கு சந்தனமாகப்பட்டது கிடையாது, சந்தன கட்டை கிடையாது. ஆனால் என்ன செய்தாரா? தன்னுடைய கையாகப்பட்டதே சந்தன கட்டையாக மாற கடவுது அப்படின்னு சொல்லி சந்தனம் அரைக்கக்கூடிய கல்லில் கையை வைத்து என்ன செய்தாரா? தேய்த்து எடுத்தாரா. அப்படி தேய்க்கும் பொழுது ரத்தமும் சதையுமாக மாறி சந்தனமாக உருமாறி இறைவனுக்கு அன்றைக்கு அர்ப்பணித்தாரா. அப்போ அதனால தான் மூர்த்தி நாயனார் 63 நாயன்மார்களில் சிவனை போற்றுபவர்களில் 63 நாயன்மார்களில் மூர்த்தி நாயனார் என்று சொல்லக்கூடியவர் புகழ்பெற்றவர். அப்படி ஒரு சில விஷயம் இருக்குது. இப்போ அதையே எடுத்துக்கங்களேன். இப்போ சிவனுக்கு சிவனே மகிழ்ந்து ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. எதனால்? சிவன் மேலே இருந்த ஒரு பக்தி, இப்போ தெய்வத்தின் மேலே இருந்த ஒரு பக்தியினால தான் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பாகப்பட்டது நடந்தது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மத்தியேந்திர முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர். யாரு? மத்தியேந்திர முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவராகப்பட்டவர். இவர் என்ன செய்கிறாரு? தினமும் தவத்திலே அமர்ந்துருவார், சிவனை நோக்கி தவத்தில் அமர்ந்துருவார். இதை பார்த்த தன்னுடைய மகனாகப்பட்டவன் யார்? மலன் என்று சொல்லக்கூடியவன். தன்னுடைய மகனாகப்பட்டவன் என்ன செய்கிறான்? தினமும் தந்தையை பார்க்குறான். என்ன தினமும் இப்படி தந்தையாகப்பட்டவர் தவமாகப்பட்டதை செய்து கொண்டே இருக்கிறாரே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு தந்தையின் இடத்தையிலே கேட்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்காக போகிறான். யாரு? மலன் என்று சொல்லக்கூடியவன். யார் இடத்துல? மத்தியேந்திரன் என்று சொல்லக்கூடிய முனிவர் இடத்துல. இந்த முனிவர் இடத்துல போய் கேட்குறான், அப்பா தந்தையே, எதற்காக நீங்கள் தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாரா, எப்பா சிவனை போய் நான் நேரடியாக பார்க்கணும், சிவனை போய் நான் நேரடியாக பார்க்கணும், சிவனாகப்பட்டவர் காட்சி கொடுப்பாரு. ஆக நான் தவத்திலே அமர்ந்து பக்தியோடு இருந்தேன் அப்படின்னா சிவனாகப்பட்டவர் மனமகிழ்ந்து எனக்கு காட்சி தருவார், எனக்கு என்ன வேணாலும் தருவார் அப்படின்னு சிறு குழந்தைகிட்ட சொல்கிறார். யார்? மத்தியேந்திர முனிவர் என்று சொல்லக்கூடியவர். இப்போ என்ன செய்கிறா? அந்த மலனுக்கு ஒரு ஆசை, அப்பா அப்போ நானும் சிவனை பார்த்தே ஆகணும், சிவனை நானும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? அந்த இடத்துல இந்த மலன் என்று சொல்லக்கூடியவன் சிறு வயது குழந்தை இல்லையா, என்ன செய்கிறா? சிவனை நோக்கி தவம் செய்கிறதுக்காக போகிறான். அப்படி தவம் செய்ய போகும் பொழுது இப்போ தவம் செய்கிறோம், ஏதாவது ஒன்று படைத்து தானே தவம் செய்வோம்.
இப்போ நீங்கள் சொன்னது போல பாலை படைக்கலாம், இளநீரை படைக்கலாம், மலர்களை கூட படைக்கலாம். ஆக தூய்மையாக இருக்கா, அதுதான் விஷயம். அன்றைக்கு மலர்களை பறித்து என்ன செய்தாரா, இறைவனுக்கு அன்றைக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறார். யாரு? இந்த மலர் என்று சொல்லக்கூடியவன். எப்படி? எந்த ஒரு எச்சிலும் படக்கூடாது. இப்போ தேனியாகப்பட்டது போய் அமரணும், இதழ்களில் பூக்களில் போய் தேனியாகப்பட்டது அமரும். ஆனால் இந்த மலர் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறார், அந்த தேனி கூட போய் அமரக்கூடாது, அந்த பூக்களில் தேனி கூட போய் அமரக்கூடாது அப்படின்றதுக்காகவே என்ன செய்வாரா, அதிகாலை பொழுது, இரவு மாதிரி தான் இருக்கும், இந்த அதிகாலை பொழுதுலேயே என்ன செய்வாரா, போய் மலர்களை அனைத்தையும், எத்தனை விதமான மலர்கள் இருக்கும், மரங்களாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், அத்தனை விதமான மலர்களையும் பறித்து கொண்டு இறைவனுக்கு வந்து அபிஷேகமாகப்பட்டது செய்து கொண்டே இருப்பார். இப்போ படைத்து கொண்டே இருக்கிறாரு. காயங்களாகப்பட்டது படுது, ஏன்னா மரங்கள்லையும் ஏறணும், செடிகள்லையும் பறிக்கணும், இரவு நேரம் மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ என்ன ஆகுது, காயங்களாகப்பட்டது படும் பொழுது சிவபெருமானே பார்த்தாராம் மனம் மகிழ்ந்து, ஏன்னா எனக்கு நீ மலர்களை படைக்கிற, உனக்கு வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு புலியினுடைய பார்வையும் புலியினுடைய கால்களையும் கொடுத்தாரு. யாரு? சிவபெருமான். அதனால தான் புலிக்கால் முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவராக வலம் வந்தார். அப்பேற்பட்ட தன்மை இருக்குது. எதனால்? இறைவனுக்கு இதைத்தான் படைக்கணும் கிடையாது, அன்றைக்கு மலர்களை எடுத்து படைத்தார். அன்றைக்கு மலர்களை எடுத்து படைத்ததுனால அப்பேற்பட்ட சிறப்பாகப்பட்டது நடந்தது இல்லையா. இன்றைக்கு நான் திணையை படைத்திருக்கேன், திணையாகப்பட்டதை கொய்திடக்கூடாது அப்படின்ற காரணத்திற்காக கருந்தினை செந்தினை, கருந்தினை எங்களுக்கும் செந்தினை செந்தில் வடிவலனுக்கும் படைக்கிறோம். குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். நீங்கள் சொன்னது போல இதைத்தான் படைக்கணும் அப்படின்றது கிடையாது, இறைவனுக்கு எதை வேணாலும் படைக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு எதை வேணாலும் படைக்கலாம், உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் சொல்லுவேன், நான் கட்டிட்டு போயிடுவேனா? அப்படி இல்லை, எதை வேணாலும் இறைவனுக்கு படைக்கலாமா? ஆமாம், அறியாமையா நீங்க பாருங்க. என்ன சின்ன பெண்ணு ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, கொண்டு போய் இறைவனுக்கு முன்பாக காட்டு பன்றியை வேட்டையாடி அந்த கறியை சுட்ட கறியை தின்னு பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சுவைச்சு பார்த்துட்டு கொண்டே சாமி முன்னாடி வச்சான். கண்டிப்பா அந்த இறைவன் ஏற்றுக்கொண்டார். ஏத்துக்கிட்டாருன்னா ஏன்? அது செய்தது அறியாமையால். இறைவனுக்கு ஏதேனும் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தவருடைய பக்தி நோக்கம் சரி. கண்டிப்பா. ஆனா செயல் எப்படி சரி? பக்தி இருக்கிறதுனால தானே இறைவனாகப்பட்டவர் ஏற்றுக்கொள்றாரு. செயல் சரியில்லைல. இப்ப அறியாமையினால் செய்யக்கூடிய அனைத்தையும் இறைவன் ஏற்றுக்கொள்ளான். உங்கள்ட்ட இன்னொன்னு கேட்கிறேன். என்ன? தெனை விளைச்சிருக்கீல்ல, தெனைய ஏன் பறவை சாப்பிட கூடாதுன்னு விரட்டுறீங்க? எச்சப்பற்ற கூடாது அப்படின்றதுக்காக பறவைகளை விரட்டுறான். எச்சப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக. எச்சில் என்பது வேறு, எச்சம் என்பது வேறு. அப்ப எச்சில இறைவன் ஏத்துக்குவாரா? ஏன் ஏற்றுக்கிற மாட்டாரா? எச்சிலை இறைவன் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கிற மாட்டாரான்னு தான் நான் கேட்கிறேன். சரி, எங்க ஏத்துக்கிட்டாரு? என் பாலாகப்பட்டது ஏற்றுக்கொள்ளதான் இருக்கு. கோயில்ல பாலை ஏத்துக்கிறது. ஆமா சரி. ஏன்னா அது உங்களுக்கு இன்னொன்னு கேட்கிறேன். சொல்லுங்க. கோயிலுக்கு பொங்க வைக்கிறோம். ஆமா. வச்ச பொங்கலை கொஞ்சம் அள்ளி தின்னு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு கொண்டு சாமிக்கு படைக்க வேண்டியதானே? அப்படி கிடையாதுல்ல. அதுதான் முதல்லயே சொன்னேன், மனம் கொண்டது மாளிகை, குணம் கொண்டது குப்பை மேடு. அப்ப எச்சிலை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறோம், விநாயகர் பொங்கல் வைக்கிறோம். நீங்க பொங்கலை வச்சு வச்ச பொங்கலை நல்லா இருக்கான்னு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு கொண்டு சாமிக்கு முன்னாடி வைப்போமா? அப்படி கிடையாது, வைக்க மாட்டோம்ல. அதே சமயம் ஒரு குழந்தையாகப்பட்டது அறியாமையாக எடுத்து சாப்பிட்டது அப்படின்னா சரி, குழந்தையும் தெய்வம் ஒண்ணு அப்படின்னு தானே சொல்றாங்க. இப்பதான் இடத்துக்கு வரீங்க. அப்ப தெரியாமல் அறியாத வயதிலே ஒரு சிறு குழந்தை செய்வது என்பதை எனக்கு தெரியாது. தெரிந்தே நாம் செய்தால் அது பிள்ளை தானே. அப்ப எதை வேணாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்றது சவர் தானே. எதை வேணாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இறைவனுக்கு எதான் படைக்கணும்னு தெரிஞ்சு தானே பைக்கிறோம். ஊர்ல ஒரு கருப்பு இருந்தா கருப்புக்கு கிடா வெட்டுறோம், விநாயகர் பெருமான் வெட்டுவோமா? வெட்ட மாட்டோம்ல. எதை வேணாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுக்காக கோயிலில் கொண்டாந்து விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி கிடாய வெட்டி இருந்தாயா சோறு வரணும் போட முடியாது. போட முடியாது. அப்ப எல்லாவற்றும் நம்முடைய மனது இறைவனுக்கு எந்த தெய்வத்திற்கு எதை படைக்க வேண்டும் என்பதை நமக்கு தெரியணும், தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சரி, நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இப்ப பறவையை விரட்டுறீங்க. ஆமா சாமி. ஏன் பறவையை விரட்டுறீங்க? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் இல்ல, என்ன எச்சப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக, எங்களுடைய எண்ணமாகப்பட்டதுக்காக விரட்டுறோம். பொங்க வைக்கிற வழக்கம் இருக்கா? வீட்டுல பொங்கல் வச்சிருக்கீங்களா? தை 1ஆம் தேதி பொங்கல் வைப்போமே. ஏன் வச்சு பழக்கம் இல்ல கேக்குறேன். இல்ல பொம்பளை பிள்ளை இப்போ உள்ள பிள்ளைகளுக்குலாம் வந்து பழக்கமே இருக்கு தெரியாது. அப்படியெல்லாம் கிடையாது. பொங்கல் வச்சிருக்கீங்களா? இருக்கு. இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். வெளியில கோடு திறந்து பொங்கல் வச்சு பிள்ளையார பிடிச்சி வைப்போம்ல. ஆமா. இந்த பிள்ளையார எதுல பிடிச்சி வைக்கிறோம்? பல விதத்துல பிடிச்சி வைக்கலாம். பல விதம் கொலை விதம்லாம் பேசக்கூடாது. மஞ்சள்ல இது என்ன வம்பா இருக்கு? சாணத்துல தான் பிடிச்சி வைப்போம். மஞ்சள்லையும் பிடிச்சி வைக்கிற பழக்கம் இருக்கு, சாணத்திலையும் பிடிச்சி வைக்கிற பழக்கம் இருக்கு. நகரத்துல மாடு இல்லாதவங்க மஞ்சள்ல பிடிச்சி வைக்கிறது. ஆமா. அதெல்லாம் நாகரிகத்துக்காக செய்யற வேலை. ஆனா இயல்பா நீங்க அன்றைய காலம் தொட்டு
பொங்கல் வைக்கிற இடங்கள்ல எல்லாம் பார்த்தா சாணத்துல தான் முடிச்சு வைப்போம். அப்படி பார்த்தா அப்ப மஞ்சள்ல பிடிச்சி வைக்கிற விநாயகர்ல ஒரு உருவமாகப்பட்டது கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படி கிடையாதுல்ல, எதுல பிடிச்சு வச்சாலும் விநாயகர் தானே. மஞ்சள்ல பிடிச்சி வச்சாலும் விநாயகர் தானே, சாணத்துல பிடிச்சி வச்சாலும் விநாயகர் தானே சாமி. இல்லம்மா, அதுக்கு என்ன காரணம்னா, ஏன் மஞ்சளுக்கு போனோம்னா அதுக்கு காரணம் நகர்மயமானது தான் காரணம். சரி, இன்னைக்கெல்லாம் கிராமத்துல எங்கே பாருங்க மஞ்சளை பிடிச்சி வைக்கிற வழக்கம் இருக்காது, கிடையாது. கிராம பகுதிகள்ல சாணத்துல தான் பிடிச்சி நம்ம வைக்க மாட்டோம்ல. கிராமப்புறங்கள்ல அப்பையில இருந்தே சாணம் தான், சாணத்துல தான் பிள்ளையார பிடிச்சி வைப்போம். ஆமா சாமி. அப்ப சாணத்துல பிள்ளையார பிடிச்சி வச்சு, சாணங்கிறது எச்சம் தானே, ஒரு பசுமாட்டோட எச்சம் தானே. அது எச்சத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு பேசுறதுக்கு மத்தியில அந்த எச்சத்துல தான் பிள்ளையாரே குடியிருக்கிறாருன்னு நம்பி சாமி கும்பிடுறோம். ஆமாவா இல்லையா? பிள்ளையார் இங்க வந்து இருக்கிறாரு நம்புறோம்ல, அப்புறம் ஏன் எச்சத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு கேட்கிறேன். நெத்தியில என்ன பூசிறீங்க? திருநீர். திருநீர். திருநீரிட்டார் யார் கெட்டார், சிவனை மறந்து யார் வாழ்ந்தார்ன்றோம். நெத்தியில பூசுறமே திருநீர், இந்த திருநீரே பசுமாட்டோட எச்சம். சாணத்துல தானே வருது, சாணத்துல தானே திருநீர் வருது. அந்த எல்லாம் அந்த விபூதியை தான் இறைவன் மேல அள்ளி அள்ளி கொட்டுறோம். அப்படி அதாவது விபூதியிலையும் சாணத்துல இருந்து வருதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதற்கு சேர்க்க வேண்டிய பொருளாகப்பட்டதை சேர்க்கிறாங்க இல்லையா, வில்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சேர்க்கிறாங்க. அதனாலதான் மனம் பெறுது. எர்ராட்டிய சாணத்தை எடுத்து ராட்டியா தட்டி ஆமா வட்டமதி போல் இருக்கும் மண்ணி கொடியாகும் சுட்டால அரை என்னும் பாடுறா. இது யார் பாடினது? கம்பன் வீட்டுல கட்டுத்தரையில வேலை பார்க்குற பொம்பளை பிள்ளை கட்டுத்தறியும் கவி பாடும். வட்டமதி போல் இருக்கும் மண்ணி கொடிதாகும் கொத்துவார் கை நின்று கூத்தாடும் சுட்டால் அரகரவனும். எது? அதான் திருநீர். இப்போ சாணத்து மூலமான பொருளை தானே, சாணம் தானே, அதை ஏற்றுக்கொள்றாரு இறைவன். நீ சும்மா ஏதாவது உனக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லுமா, என்னது போனா போயிட்டு போகுது, பறவை தானே, தின்னா எவ்வளோ திண்டு, மிஞ்சி போனா அவருக்கு வயிறு எரிச்சு நோண்டு வயிறு, மிஞ்சி போனா கொஞ்சோண்டு தானே திங்க, அதை கொடுக்கறது கூட மனசு இல்லை. இந்த பாவத்தெல்லாம் நீ எங்க கொண்டு தொலைக்க போற சாமி? இத பாவம் சொன்னா என்ன, எங்க போய் சொல்றது? பாவம் தான் அப்படி கிடையாதுல்ல, இறைவனுக்கு படைக்கிறது எங்களுடைய மனமாகப்பட்டது, எச்சப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக பறவையில கல்லால் அடிக்காம சொல்லால் அடித்ததானே விரட்டுறோம். இதுல என்ன தவறு இருக்கு? வீட்டுக்கு வந்தவளை கை கம்பு எடுத்து அடிக்காம வார்த்தையால் அடிக்கிறது, வார்த்தை தான் ரொம்ப பெரியது. அதனால தான் வள்ளுவர் சொல்றார், திகினால் சுட்டமுன்னு உள்ளாறு மாறாது நாவினால் சுட்ட விடு. ஒரு கல்லாலையோ ஒரு கம்பாலையோ அடிக்கிற காயத்தினுடைய வழி ஏற்படுத்துவதை விட அந்த வடுலாம் மாறிடும் காலப்போக்கில், உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்ட விடு. வார்த்தை நாவினால ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பேசிக்க கூடாதுன்னு அந்த வழி அந்த வடு காலத்தாலும் மாறாது. சரி, ஏதோ நீங்க அப்படி இவ்வளவு சுயநலமா இருக்கக்கூடாதுமா. வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார். சரி, பயிர் வாடுதேன்னு மனம் வாடினாராம். எப்பா அந்த அம்மா ஒரு பறவை எண்ணத்துக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, இதெல்லாம் என்னத்தை சொல்றது? நான் இந்த அம்மா தானே தலைவி அடிக்கிறேன். எதுக்கு எதுக்குன்னு பக்தி செய்கின்ற விதம் அருமையான ஒரு கதை. மூர்த்தி நாயனாரை பத்தி சொன்னீங்க. சந்தன கட்டை இறைவன் அப்படி சோதிப்பார். சிவனை வணங்குவவர்களுக்கு அப்படிதான் இருக்கும் சோதனை. இங்க இன்னொருத்தர் இருந்தாருமா, அவர் பேரு குங்குளிய கலைய நாயனார்னு பேரு. அவர் என்ன பண்ணுவாராம், சாம்பிராணி போடுறது தான் தன்னுடைய வாழ்நாள் பக்தி. இறைவனுக்கு சாம்பிராணி, அது குங்குளியம்னுவோம், இதை வாங்கி தூபம் போடுறத வழக்கமாக வச்சிருக்கிறார். வாழ்நாளுடைய பக்தியாக தான் அவருக்கு. அப்படியாக குங்குளியம் போட்ட வீட்டில் இருந்த சொத்து எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டார். அவர் ஒண்ணுமே இல்லை, திங்கிறதுக்கு சோறு இல்லை வீட்டில். ஆனால் இவருக்கு மனசெல்லாம் எங்கே இருக்கு? ஐயோ சாமிக்கு தூபம் போட முடியலையே, குங்குளியம் இல்லையே அப்படின்னு. அதனால தான் ரொம்ப பெருசாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். வேற வழியே இல்லை. பொண்டாட்டி பார்த்தா வீட்டில் திங்கிறதுக்கு சோறு இல்லைன்னு உடனே மனைவி என்ன பண்ணா தெரியுமா, தாலியை கலட்டி கையில் கொடுத்துட்டா. சரி, வா, வேற வழியே இல்லை. இப்படி நீ தூங்க விட்டுக்கிட்டே தெரிஞ்சு வீட்டில் பிள்ளைகளுக்கு சோறு இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லை, இந்தா தங்கம் கொண்டே வித்துப்பிட்டு தேவையானதை வாங்கிட்டு வா, அதுக்குள்ளே ஏதேனும் ஒரு வேலையை பார்த்து அடுத்து என்ன காரியம் என்ன நடத்தலாங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ வேதனை இருக்கும் அந்த பொண்டாட்டியோட மனசில் பாருங்க. கலட்டி கொடுத்துட்டா தாலியை, அந்த தங்கத்தை கொண்டுக்கிட்டு போறாரு. போகிற வழியில் பார்த்தா ஒரு மாட்டு வண்டி வருது. வர்ற மாட்டு வண்டியில் மாட்டு வண்டிக்காரன் கேட்குறாரு, மாட்டு வண்டியில் என்னையா இருக்குன்னு. இல்லை, மாட்டு வண்டி நிறையா சாம்பிராணி இருக்குன்ட்டா, குங்குளியம் இருக்குன்னா. அப்படியா, சரி இந்தா தாலி, தங்கத்தை மொத்த தங்கத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு மாட்டு வண்டியோட குங்குளியத்தை ஓட்டிட்டு வந்துட்டான். பண்ட மாற்று முறை
பண்டம் மாற்று முறை, பொருள் கொடுத்து பொருள் வாங்குறது. வாங்கினார்ல, அப்ப மனசுல என்ன இருந்துச்சு? சிவன் மேல பக்தி இருந்தது. பெத்த பிள்ளைய வீட்டுல சோறு இல்லாம பட்னியா கிடக்கு, ஆமா, திங்கிறதுக்கு சோறு இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு வாங்குறதுக்காக மனைவி கரண்டி கொடுத்த தாலியை கொண்டு போயிட்டு சாம்பிராணி வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய வேதனை. அதுலயும் ஒரு விஷயத்தை பாருங்களேன், இந்த மனைவியாகப்பட்டவள் தாலியை கலட்டி கொடுத்தா இல்லையா, அவ தன்னுடைய பிள்ளைகள் பசியாரணும்னு கிடையாது, அவளுக்கு ஒரு என்ன தெரியுங்களா, அவளால முடிந்த அளவுக்கு சிவன் மேல அவளும் பக்தியா இருந்தாலும் எப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு சிவ தொண்டர்கள் வருவாங்க இல்லையா, அடியார்களுக்கு உணவளிக்க கூட தன் வீட்டுல உணவு இல்ல, அப்படி அப்படி ஒரு தாலியை கழட்டி கொடுத்தாலும் அப்பேற்பட்ட ஒரு பெண்ணும் இருக்கிறா இல்லையா. விஷயத்தை புரியுதா? சரி, இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் போது இவன் என்ன செய்யறாங்கிறத பார்த்தார் இறைவன். சரி, ஆனால் அவனுக்கு அருள் செய்தார். அதனாலதான் 63 நாயன்மார்கள்ல இன்று குங்குளிய கலைய நாயனார்ன்ற ஒருத்தரா இருக்கிறார். இறைவன் எப்படி பெருமை கொடுக்கிறாரு? திருப்பனந்தாள்னு ஒரு ஊர் இருக்கு, கும்பகோணம் தாண்டி, அது ஒரு சிவாலயம். திருப்பனந்தாள் ஊருக்கு பேரு. அங்க ஒரு சிவாலயம், அந்த சிவாலயத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பேரு தாடகைன்னு பேரு. இவ என்ன பண்ணுவாங்கன்னா, மாலையை கட்டி கொண்டு போய் இறைவனுக்கு தினமும் போட்டு வழிபடுவது வழக்கம். இதை வழக்கமா வச்சிருக்கிறார். அப்ப ஒரு நாள் என்ன பண்ணா, இறைவன் சோதிக்கிறார். அவருடைய வேலையா தானே, மாலை போட போனாமா மாறாப்பு கீழே விழுவ போயிடுச்சு. இறைவனுக்கு மாலை போட போகும்போது சரி மாறாப்பு கீழே விழுவ போகுது. மாறாப்பு கீழே விழுவ போன உடனே இவன் மாலையை கையை கொஞ்சம் எடுத்துட்டான்னா மாறாப்பு விழுந்துடும், மானம் போயிடும். இறைவனுக்கு போடுற மாலையை போடாமலும் கொண்டு போனதை எடுக்கவும் முடியல. வேற வழியில் அப்படியே வச்சுக்கிட்டே நின்னால இறைவன் பார்த்தாரு, தம்முடைய பக்தி தானே அப்படின்னு சொல்லி சாஞ்சிட்டார். லிங்கம் சாஞ்சிருச்சு, நேரம் இருந்த லிங்கம் சாஞ்சோன்னா மாலையை போட்டா. மாலையை போட்டா மறுபடியும் நிமிரணும்ல, நிமிரல. மாலையை போட்டு மறுபடியும் நிமிரல. மன்னவனுக்கு தெரியுது செய்தி. மன்னர் வந்தாரு, படை சேகரங்களை விட்டு தள்ள சொல்றாரு. லிங்கம் மறுபடியும் நிமிரல. யானையை கட்டி இழுக்க சொன்னாங்க. அப்பவும் மறுபடியும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு இறைவன் திரும்பல. அப்ப அப்படியே இருக்கிறார் இறைவன். இப்ப சொன்னாலே குங்குளிய கலைய நாயனார்னு அவர் வந்தார் திருப்பனந்தாளுக்கு. வந்து இறைவனை வழிபடுகிறார். ஐயா, நீ நேர சதுரகிரியில இறைவன் சாய்ந்துதான் இருப்பார், அது நீயாக சாய்ந்தது. ஆனால் நீ ஒரு ஆலயத்துக்குள்ள இருந்து இப்படி இருப்பது சரியல்ல, முறையல்ல, நீ நேரம் நிமிந்துக்கணும்னு கேட்டார். கேட்கும் பொழுது இறைவன் ஒன்று அதற்கு செவி சாய்க்கல, அப்படியே இருந்தார். வேற வழியே இல்லைன்னு ஒரு கயிறை எடுத்தார். எடுத்த கயிறை ஒரு முனையை சிவலிங்கத்தின் மீது கட்டி மறுமுனையை தான் கழுத்தில் கட்டிக்கிட்டார். இப்ப நான் இழுப்பேன், நீ வந்தா மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பு, இல்லையே இந்த இடத்துல என்னுடைய உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி கயிறில் கட்டி இழுத்தார். யானை கட்டி இழுக்க முடியாதது ஒரு மனிதனுடைய கழுத்துல கட்டி கயிறை இழுக்கும் பொழுது இறைவன் நேரம் நிமிந்துக்கிட்டாராம். இப்ப இந்த ஒரு சில இடங்கள்லாம் இறைவன் இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய சான்றா இருக்குல்ல, அப்படி நம்ம பார்க்க முடியுதுல்ல. கண்டிப்பா. யானை கட்டி யானையினுடைய பலம் என்ன, ஒரு மனிதனுடைய பலம் என்ன? மனிதனுடைய கழுத்துக்கு என்ன பலம்? கல்லில் கட்டி இழுக்கும் பொழுது கல்லு நகரலன்னா கழுத்து இறுகி செத்து போயிடுவான். தன்னுடைய பக்தர், அதை ஒரு பக்தையினுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சாய்ந்த இறைவன் தன் பக்தனுடைய உயிர் போய்விடக்கூடாது என்பதற்காக மீண்டும் இருந்தார். அப்ப இறை சிந்தனை எவ்வளவு மேலோங்கி இருந்திருந்தால் இறைவன் அவருக்காக பெயர்பட்ட இன்ன வரையும் அவரை பத்தி பேசுறோம்ல, ஏன்? இறைவன் கொடுத்ததுனாலதான் இல்லையா? கண்டிப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இன்னும் ஆகல சாமி. ஏமா போல வருத்தப்படுற? வருத்தப்படுறதுக்கு என்ன சாமி இருக்கு? கல்யாணம் ஆகலன்னு கேட்கறதுக்கு இன்னும் ஆகல சாமி, ரொம்ப வருத்தப்படுது பாவம். இன்னும் ஆகல சாமி. கல்யாணம் இருந்தா நான் எதற்காக இங்கே வர்றேன்? சரி, குழந்தை இருக்கா? கல்யாணமே ஆகலன்ற இது என்ன விதண்டவாத பேச்சா? ஆமா, என்ன தப்பா கேட்டுட்டேன்? திருமணம் ஆகாம எப்படி குழந்தை இருக்கு? என்ன தவறா கேட்டுட்டேங்கிறேன். தப்பா கேட்டுட்டேன் நான். அது கல்யாணமே ஆகலன்ற அப்புறம் எப்படி சாமி குழந்தை இருக்கான்னு கேக்குறீங்க? ஏன் கல்யாணம் ஆகலன்னா குழந்தை பிறக்க முடியாது? எப்படி? இல்ல பிறக்காதா? அப்படி எப்படிங்க? யாராவது ஒருத்தரை கேளு, இந்த ஊருக்குள்ள இருக்கிற யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணா தயா குழந்தை பிறக்கும்னு ஒருத்தரை சொல்லுமா? அப்படி கிடையாது. இயல்பு முறை என்ன? இப்ப உங்களுக்கு ஒரு சான்று சொல்றேன். என்ன? மகாபாரதத்துல குந்தி போஜன் ஒரு மன்னன். சரி. இந்த குந்தி போஜ மன்னன் என்ன பண்றாரு, ஒரு பொம்பளை பிள்ளையை எடுத்து வளர்க்குறாரு. அந்த பிள்ளைக்கு பேரு பிருதைன்னு பேரு. இந்த பிருதைய குந்தி போஜன் வளர்த்ததுனால அவள் ஒரு பேர் பெறா குந்தின்னு. குந்தி போஜனுடைய அரண்மனைக்கு துர்வாசர் முனிவர் வருவார். துர்வாசர் ரொம்ப கோவக்காரர்னு அவருக்கு தெரியும். சரி. பணியாட்களை வைத்து அவருக்கு உபசரிப்பு செய்ய விட்டா ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கோளாறு கொடுத்துருவாங்க, அந்த ஆள் நம்மளை சபிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு தெரிஞ்சவர் இந்த பெண் மீது வைத்த நம்பிக்கையில துர்வாசருக்கு நீதாம பணிவிடை செய்யணும்னு பணியமர்த்துறாரு. இந்த பெண்ணினுடைய பணிவிடைகளை மகிழ்ந்த துர்வாசர் என்ன பண்ணாரு, 5 மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. 5 மந்திரம் சொல்லி கொடுத்தாரா? இந்த 5 மந்திரத்துல முதல் மந்திரத்தை ஆத்தங்கரையில போய் நின்று சொல்லிட்டா. சூரியன் கீழே இறங்கி வந்துட்டாரு.
வந்தவர் கர்ணன்னு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டாரு. குந்திக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகல. சூரியன் வந்து குழந்தைய கொடுத்தாரா இல்லையா? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே குந்திக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையா? பிறந்துச்சுல, பிறந்துச்சு தானே? வாங்க விஷயத்துக்கு. அப்புறம் என்ன நியாயமான்னு கேக்குறியா? எப்படி கேப்பியா? சரி. இன்னொரு இடத்துல சொல்றேன் கேளுங்க. எங்க தாசராசன் ஒருத்தர், சரி, அவர் என்ன பண்ணுவாரு, மீன் பிடிக்கிற கூட்டத்தோட தலைவன், செம்படவ தலைவன். அவர் போய் ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்தாரு, நல்ல பெரிய மீன். பிடிச்சிட்டு வந்து வயிற்ற கழிச்சு பார்த்தா வயிற்றுக்குள்ள 2 குழந்தை. சரி. ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை மச்ச பிள்ளவன், பெண் பிள்ளைக்கு பேர் மச்சகந்தின்னு பேர். உபரிசவசுங்கிற மண்ணே என்னுடைய வீரியத்திற்கு பிறந்த பிள்ளைதாயாவேன்னு சொல்லி ஆம்பளை பிள்ளையை வாங்கிட்டு போயிட்டார். பொம்பளை பிள்ளையை வரைய வளர்க்குறாரு. வளர்த்த பிள்ளை பரிசல் ஓட்டுறா. பரிசல் ஓட்டுற பெண்ணை பராசரர் என்ற முனிவர் வந்து சந்திச்சாரு. சந்திச்சதுனால இருவரும் கூடினார்கள். கூடியதுனால ஒரு குழந்தை பிறந்துச்சு. மச்சகந்திக்கு கல்யாணம் ஆச்சு கிடையாதுல. கல்யாணத்துக்கு முன்னாடியே வேத வியாசருங்கிற கிருஷ்ணத்துவயாயனார் பிறந்தார். பிறந்தாரா இல்லையா? பிறந்தாரு. சரி, அங்கெல்லாம் அப்படி பிறந்துச்சே, இதை ஏயா நீ என்கிட்ட கேட்கறேன்னு கூட தோணலாம். இது இயல்பு தான். அங்கே அப்படி நடந்துச்சு, அதுக்காக இங்கே அப்படி நடக்கணும்னு என்ன இருக்கு? அப்படி நீங்க கேட்கறது சரிதான். ஆனா இது எல்லாத்துலயுமே ஒரு ஒற்றுமை இருக்குமா? என்ன ஒற்றுமை? என்ன ஒற்றுமை? குந்தி போஜனுடைய வளர்ப்பு பிள்ளை குந்தி. சரி. அங்கே துர்வாசர் என்ற முனிவர் வந்தார். குந்திக்கு குழந்தை பிறந்துச்சு. சரி. தாசராசனுடைய வளர்ப்பு பிள்ளை மச்சகந்தி. அங்கே பராசரர் என்ற முனிவர் வந்தார். அதனால மச்சகந்திக்கு குழந்தை பிறந்துச்சு. சரி. நம்பிராஜனுடைய வளர்ப்பு பிள்ளை வள்ளி. சொல்லுங்க வாங்க. நாரதர் என்ற முனிவர். நான் வந்திருக்கேன். அதுக்கு இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஆமா. எப்படி? நான் வந்திருக்கேன்ல. ஏன் நீங்க வந்தா குழந்தை பிறக்குமா? என்னங்க பேச்சு இது? இதெல்லாம் முதல்ல தெளிவா பேசணும் சரிங்களா? அன்றைக்கு துர்வாசக முனிவர் ஆகப்பட்டவர் குந்தியை போய் சந்திச்சாரு. ஆக துர்வாசக முனிவர் கொடுத்த வரத்தினாலே குழந்தையாகப்பட்டதுக்கு பிறந்தது. ஆக இதே துர்வாசக முனிவர் ஆகப்பட்டவர் என்ன செய்தாரு? திரௌபதியும் தான் பார்க்க சென்றாரு. ஆக ஒரு பெண்ணை வந்து திரௌபதியும் தான் பார்க்க சென்றாரு. எங்க? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இந்த 5 அழியா பத்தினி யாரு? பாஞ்சாலி ஆகப்பட்டவள். இவளை போய் பார்க்க போறாரு யாரு? துர்வாசக முனிவர் ஆகப்பட்டவர். அவர் மட்டும் போயிருந்தா பரவாயில்ல, அவருடைய 100 சீடர்களையும் அழைத்து கொண்டு போறாரு. அப்படி அழைத்து கொண்டு போகும் பொழுது வனவாசத்துல இருக்கிறாங்க. வனவாசத்துல இருக்கும் பொழுது எந்த ஒரு பொருளும் கிடையாது. அந்த இடத்துக்கு போனாரு. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன? நான் சொன்ன 3 பேருமே வளர்ப்பு பிள்ளைகள் சொன்னேன். வளர்ப்பு பிள்ளைகள் அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். ஆனா யாரு வந்து சந்திச்சது? துர்வாசக முனிவர் ஆகப்பட்டவர் வந்தாரு. பாஞ்சாலி துருபதனோட பிள்ளை. அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். இப்ப பிள்ளைய பத்தி நான் பேச வரல, முனிவரை பத்தி தான் நான் பேச வரேன். பிள்ளைக்கு ஏற்பாடு பண்றது. பிள்ளை என்ன? நீங்க பிள்ளை அந்த நோக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு நான் ஆளாக முடியுமா? நோக்கமாகப்பட்டது இருக்கலாம். ஆனா என்னென்ன நோக்கம் இருக்கு? என்னது? என்ன பாரம்பரியம்? சும்மா இருக்குங்க நீங்க கூட்டிட்டு வரதா? என்னது அப்படி ஒண்ணு பாரம்பரியம்? எங்க பாரம்பரியம் கிடையாது. நிப்பாட்டுங்க முத. ஆக முனிவராகப்பட்டவர் அன்றைக்கு பாஞ்சாலியை பார்த்தாரு. அதே சமயம் குந்தியாகப்பட்டவளை பார்த்தாரு. அதனால குழந்தை பிறந்தது. அதே துர்வாசக முனிவர் தான் பாஞ்சாலியும் போய் பார்த்தாரு. அப்ப குழந்தை பிறந்துச்சா? பிறந்ததா? கிடையாது. என்ன காரணம்? யார் யாருக்கு எந்த வரத்தை கொடுக்கணும்? பாஞ்சாலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா? அது இருக்கட்டும். ஆக யார் யாருக்கு எந்த வரத்தை கொடுக்கணுமோ அந்த வரத்தை தான் கொடுக்க முடியும். நான் சொல்றது கல்யாணம் ஆகாத பொம்பளை பிள்ளைய பத்தி பேசுறேன். உனக்கு கல்யாணம் ஆச்சு? இல்ல சாமி. பாஞ்சாலியோட ஒப்பிடுற உன்னை கூட எப்படி ஒப்பிட முடியும்? ஒப்பிட நான் ஒப்பிட முடியாது. பாஞ்சாலிக்கு 5 புருஷன். தவறு. இருங்க முதல்ல நீங்க ஒண்ணு. இல்லமா. ஆக பாஞ்சாலியின் இடத்துல போய் எந்த ஒரு பெண்ணுமே ஒப்பிட முடியாது. தர்மன், பீமன், அர்ஜுனன் எந்த பெண்ணையுமே ஒப்பிட முடியாது. அதான் உண்மை. ஏன்? 5 பேரோட குடும்பம் நடத்தினால அவ பத்தினி. இவருக்கு அழியா பத்தினின்னு. ஏன் அப்படி சொல்றோம்? ஒரு கணவனோடு 1 வருடம் வாழ்ந்த பிறகு அடுத்த கணவனோடு வாழ அவர் செல்லுகின்ற பொழுது தீ மூட்டி அந்த தீயிலே உள்ளே புகுந்து தன்னை புனிதப்படுத்திக் கொண்டுதான் போவாளாம். அதனாலதான் இவருக்கு அழியா பத்தினின்றோம். அதனாலதான் இன்றளவிலும் நிறைய இடங்கள்ல திரௌபதி அம்மன்றோம். 5 பேரோட வாழ்க்கை நடத்தினாலும் அவளை சிறுமப்படுத்தல. கண்டிப்பா அவளும் தெய்வத்தோட சேர்ந்தவள் தானே. அப்ப அழியா பத்தினியாக இருந்த திரௌபதி அம்மனாக இருந்து அருள் ஆட்சி செய்கிறாள் எல்லா இடங்களும். கண்டிப்பாக அப்பேற்பட்ட திரௌபதியை போய் யார் பார்த்தா? துர்வாசக முனிவர் ஆகப்பட்டவர் பார்த்தாரு. அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி ஆகப்பட்டது நடந்தது. என்ன நிகழ்ச்சி? ஆமா, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வேணும்னே அனுப்பிச்சு விட்டான் துரியோதனே. அப்படி ஒரு பெண்ணை சோதிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல அவர் வந்தாரு. அவமானப்படுத்தணும்ன்ற எண்ணத்துல. நீங்க வந்திருக்கீங்க சரிங்களா? எதற்காக? சோதிக்கணும்ன்றதுக்காகவே வந்திருக்கீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க நீங்களா? ஆமாமா. நீங்க வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டாலாம் கேளுமா நல்லா. யா என்ன இவ்வளவு செல்பா சொல்ற? இல்ல சாமி, வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறீங்க. தொட்ட இடம் துலங்க வரும். நான் தொட்டா அது தொலங்க. நீ என்ன இவ்வளவு பேச்சு பேசுற?
சாமி ஆக வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் வந்திருக்கீங்க. ஆமா. ஆக குழந்தை பிறக்கும் நீங்களே யார் மூலியமாக? நான் வந்ததுக்கப்புறம் நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். மாப்பிள்ளை. ஆக மாப்பிள்ளை மூலியமா எனக்கு குழந்தை பிறக்கிற ஒரு நீ என்ன நினைச்ச எனக்கு புரியல. இல்ல சாமி நீங்க தானே சொல்ல வந்தீங்க. நீ என்ன நினைச்சானே கேக்குறேன். என்ன நான் என்ன நினைக்க முடியும்? அதைத்தான் நான் நினைக்க முடியும். ஒண்ணும் நினைக்கலையே. அதெல்லாம் கிடையாது. முனிவர் வந்திருக்கிறீங்கன்னா ஒரு மாப்பிள்ளை மூலியமாக இப்படி விஷயத்துக்கு வரீங்க. இல்ல ஏன்னா முனிவர்கள் எல்லாம் சும்மா இருக்கிறது இல்ல. உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. என்ன? வால்மீகி இருந்தார்ல, அவர் என்ன பண்ணாரு? ஒரு தற்பையை எடுத்து போட்டு பிள்ளையாக்கி கொடுத்துட்டாரு. இது மாதிரி அது மாதிரிலாம் எதுவும் பயப்படாத. உனக்கு ஒரு மாப்பிள்ளையால் உனக்கு திருமணம். சரி. அதுக்கப்புறம் இல்ல சாமி முதல்ல மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கணும், அப்பதான் திருமணம் நடக்கும். மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? யாரு மாப்பிள்ளை யாருன்னு சொன்னா நீ அப்படியே மூக்கு முகமெல்லாம் வெளுத்து போயிருச்சு. ஆக இருங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. மாப்பிள்ளை பேரை சொன்னோம்னா அப்ப மாப்பிள்ளை இப்படிப்பட்டவர், அவருக்கான பெருமைகள் இருக்கு, அவர் குடும்பம் இப்படி குடும்பம் அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சு ஒரு சந்தோஷமா சொல்ல பாருங்க. என்னமோ மாமா இங்க வாமா, நல்ல மாப்பிள்ளை சாமி நீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஆர்வம் அதிகமாயிருச்சு. அதெல்லாம் தெரியும். நீங்க பாருங்க மூக்கு சாந்துச்சு, கிளி மாதிரியா இருக்கு. எல்லா பேருக்கும் தான் மூக்கு சாந்துருக்குதுக்கா, எல்லா பேரும் சொல்ல முடியுமா? இப்ப கிளி மாதிரியா இருக்கு மூக்கு சாந்து போய் அதெல்லாம் கிடையாது. உடனே மூக்கு சாந்துருச்சுங்கறிய. ஆக ஆர்வமாகப்பட்டது வந்துருச்சு. ஆமா வெக்கமா இருக்கு. இந்த அம்மா எப்படி வெக்கப்படுதுன்னு பாருங்க. வாங்க மாப்பிள்ளை எப்பேற்பட்டவர், எவ்வளவு பெருமைக்குரியவர் என்பதை சொல்லுங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லாட்டி வந்த வழியை பார்த்து ஓடி போயிடும். ஒண்ணு மட்டும் கடை துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் படித்து கதித்தோங்கும், நிச்சயம் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தன்னை சிந்தையெல்லாம் அந்த கந்தன் வசம், நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சஷ்டி கவசம். சிந்து போயிரு கதரான 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 சிந்தையெல்லாம் அந்த கந்தல் வசம், நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சஷ்டி கவசம். முந்தை வினை அருகே வரக்கூசும், வந்தால் முருகனின் மேல் வந்து அங்கு பேசும். முந்தை வினை அருகே வரக்கூசும், வந்தால் முருகனின் கைவேல் வந்து அங்கு பேசும். அதனால் சிந்தையெல்லாம் அந்த கந்தல் வசம், நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சஷ்டி கவசம். சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம். முருகன் குலகன் குகன் குக்குடகதாரி. ஆமா பெண்ண நல்ல விஷயத்தை சொல்லிட்டாரு, நீங்க கை தட்டுறீங்க. நொறுக்கி புடியும் பொட்டிய. ஏன் என்ன இல்ல என்ன பொட்டிய நொறுக்கி புடுவேன். ஏமா அவர் வந்து பொட்டியே இன்னைக்கு எடுத்துக்கிட்டு வரல, மலையில நனைஞ்சு போயிரும்னு. ஆமா நீ பொட்டியை நொறுக்கி போடுங்கிற. மழைன்னா உங்க மலை எங்க மலையெல்லாம் இல்ல. உண்மையாவே இன்னைக்கு நாடகம் நடக்குமாங்கிறதே அவ்வளவு பெரிய சந்தேகமா இருந்துச்சு. கண்டிப்பா சரியான மழை. இல்ல அப்படியெல்லாம் மலையில வந்து என் தலையெழுத்து இப்ப என்ன தப்பா சொல்லிவிட்டேன்னு நீ எதுக்கு இது பண்ற? இல்ல சாமி மாப்பிள்ளைய பார்த்து வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா பெண்களுக்கு உண்டான ஆசை தான். சரி நமக்கு திருமணம் நடக்க போகுதே அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா எப்ப மாப்பிள்ளை பேரை கேட்டேன்னா அப்பவே வாழ்க்கையை வெறுத்துட்டேன். எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு வெறுத்துட்டேன் சாமி. என்ன காரணம் தெரியுங்களா? வாழ்க்கையே வேணான்னு ஒரு பொம்பளை பிள்ளை முடிவு எடுக்குதுன்னா ஒண்ணு விரும்பின யாராவது விட்டுட்டு போய் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும். புரியுதா இல்லையா? இங்க வா இங்கிட்டு பாருமா, அங்கே என்னவா பாக்குற? இப்ப ஒருத்தரை விரும்பி அவர் விட்டுட்டு போய் வேற யாராவது கல்யாணம் முடிச்சுக்கிட்டா
அவனை விரும்பின மனசுல நம்ம வேற யாரையும் அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. இல்ல அப்படி அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க என்ன எங்கிட்ட போய் கோர்த்து விட்டுறீங்க போல. சும்மா இருங்கங்க. இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. சரி இல்லனா ஒண்ணும் தப்பு இல்ல. அப்ப கட்டிக்க முருகனே. எதுக்குங்க? எனக்கு நான் தலையெழுத்தா ரெண்டாம் தரமா போகணும். உன் தலையெழுத்து ரெண்டாம் தரமா தான் போறோம்னா அந்த வார்த்தை யாரால முடியும்? பண்டார பரதேசி. கட்டிக்க. எதுக்கு? நல்லா இருப்ப. தேவையில்ல. அட நல்லா இருக்குமா? என்னது நல்லா இருக்கும்? வாழ்க்கையெல்லாம் எனக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். கட்டிக்க. ஆனா மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருந்தா தான் நல்லா இருக்கும். எந்த ஒரு விஷயமே பாத்துக்கங்களே. அட எதுக்குமா வெறுக்குற? எதுக்கு? யாரு சாதாரணப்பட்டவனா? முருகமா. அங்காரம் உள்ளடைக்க இமுலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவத களம்னா. ஏன்? வாழ்க்கையே அது சுகமான வாழ்க்கையை தேடித்தான் அலைகிறோம். நல்லா இருக்குமா? கட்டிக்கமா. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு இவரே சொல்லிக்கிறதா என்னமோ. அல்லும் பகலும் அந்த அவஸ்தையை விடுத்து அவன் இருப்பாய் செவி மடுத்து சொல்லுவன் வார்த்தையாடமா. நல்ல விஷயம் சொல்லியிருந்தீங்கன்னா கேட்டிருப்பேன். எனக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அது ஒரு பண்டாரம் பரதேசி. பார்த்து வந்து மாப்பிள்ள. ஏன்னா படத்திற்காக என்ன உலகத்தையே சுற்றி வந்தான். பிரமண்டால் உலகம் தேசி என்றால் சுற்றுவான் உலகத்தையே சுற்றி வந்தான் முருகப்பெருமான். பண் என்றால் இசை, ஆரம் என்றால் மாலை. இசையை மாலையாக அணியக்கூடியவன் முருகப்பெருமான். அப்படியெல்லாம் என்ன கட்டிக்கமானா இது என்ன தயிர் சாதமா இல்ல லெமன் சாதமா? நல்லா இருக்குமா? பொட்டன கட்டி குடுக்குறதுக்கு நல்லா இருக்கலாமா? என்ன நல்லா இருக்கும் நீங்களா சொல்லிக்கிறதா என்ன கருத்தா? அதெல்லாம் கிடையாது. நல்லா இருக்கும் அப்படினா விரும்பனவங்க இரண்டு பேரும் சேர்ந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் சொல்றேன்ல நானா சொல்றேன்ல நல்லா இருக்கும்னு. ஆமா நீ கட்டி வாழ்ந்து பாரு நல்லா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. நல்லா இல்லன்னா அதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு. அடுத்த முறை உங்ககிட்ட வந்து சொல்லி என்ன பண்ண நானு? வாழ்க்கை நல்லா இருக்கிறபடி நானே ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதனால எல்லா பேருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. உங்களுக்கு இந்த ஆகாத வேலை. இதே வேலையாத்தான் அலையறீங்க. தெரிஞ்ச விஷயம் தான். இதுதான் என் வேலையே. ஆமா சரி இருக்கட்டும். இந்த வேலையாத்தான் அலையறீங்க. ஆமா. ஆனா அடுத்த முறை வந்தா ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்த்து வாங்க. அதனால என்ன அடுத்த முறை வந்தா எனக்கு இது என்ன பொளப்பா ஒரு கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. ஒட்டமை சொல்ல வந்து உமக்கென கரையோ கைவரிசை செல்லாது போ. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் இல்லை. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் இல்லை. நெஞ்சி வண்டி முன்னை காட்டி வந்த முடிப்பெண் சொல்லுவேன் அறிவில்லாமட சிறுமி என்று சூரிய அஸ்தமனம் ஆவதற்கு உனக்கு வந்த கண்டபடி வேலனுக்கும் திருமணம் செய்து என் கண்ணால் கண்டு மகிழ்வேன். இது சத்தியம்.